பேராண்மை மாதிரி படங்களில் நடித்தவர், எத்தனையோ ஹீரோயிசத்தை பார்த்தவர், சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனக்கு வேண்டப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாஸ்போர்ட்டை வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு கார் சாவி வீட்டுக்குள்ளே இருக்குது, ரெண்டையுமே என்னால் எடுக்க முடியல. பேங்க் அக்கௌண்ட்டை கூட முடக்க பார்க்குறாங்க. எனக்கு ஒருத்தர் வந்து இனி ஆகாதுன்னு முடிவு எடுத்துட்டா கல்யாணமும் நான் முடிவு பண்ணி தான் பண்ணுவேன். டைவர்ஸும் நான் நினச்சா தான் பண்ண முடியும். நீ என்ன டைவர்ஸ் பண்ண போகிற, நீ அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு திரும்ப வருவேன். அதான் அவர் வாழ விடுங்க, என்னை எந்த பக்கம் போக விட மாட்டேங்கிறாங்க, மூச்சு விட்டுதுன்னா. அப்போ வாழ விடுங்கிற இடத்த வந்து ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயம் ரவி ஆரத்தி விவாகரத்து வழக்கு தற்போது கோர்ட்டில் நடைபெற்று வருது. ஏற்கனவே ஆரத்தி அவர்கள் எனக்கு தெரியாமல் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டார் ஜெயம் ரவி. நேற்று ஜெயம் ரவி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. என்னுடைய உடைமைகள்லாம் ஆர்த்தி வீட்டில் மாட்டிக்கிச்சு, நீங்கள் தான் வந்து மீட்டு தரணும். எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலா? திருமண வாழ்க்கை வந்து வந்த முடிவுக்கு வருகிற போது எப்பொழுதுமே அதற்கு முன்பு இருந்தக்கூடிய எல்லா சூழல்களுமே அவங்களுக்கு எதிராக திரும்பிடும். அவருடைய பாஸ்போர்ட்டும் அவருடைய கார் சாவியும் அவருடைய அன்றாட உடைமைகளும் கூட வந்து அங்கே போய் நேரடியாக பேசி வாங்க முடியல அவரால். அந்த காவல் நிலையத்தின் உதவியில் போய் கேட்குறாரு அப்படின்னா அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமானது. எப்போவுமே பெண்களில் வந்து அதாவது ஆணாதிக்கம் வந்து தவறானது அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம். அது வந்து ஆண்களுக்கு மட்டுமானது அல்ல. எப்போவுமே வந்து ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கக்கூடிய படித்த பெண்கள், உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அல்லது வந்து சம்பாத்தியம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு சில பெரும்பாலான பேரில் வந்து கொஞ்சம் வந்து டாமினேட் பண்ணக்கூடியவங்க வந்து பல பேர் இருக்கிறாங்க. யார் டாமினேட் பண்ணாலும் இன்னொருத்தர் அதை ஏற்றுக்கிட்டா தான் அந்த வண்டி ஓடும். அப்படி இல்லாமல் அதை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்கன்னா அது வந்து உளவியல் அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக பெரிய பிரச்சனையாக அது வந்து மாறும், டார்ச்சராக மாறிடும். அப்போ வேண்டப்படாதவங்க வந்து கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம்னு சொல்கிறது மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகிடும் எப்போவுமே. அப்போ வந்து யதார்த்தமாக எது பேசினாலுமே அதை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மனநிலை, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதாவது ஒரு பிரபலமான நடிகனுக்கு மனைவியாக இருப்பதில் பல உளவியல் சிக்கல் அவங்களுக்குமே வரும். என்ன காரணம்னா, நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மால் போகிறாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுங்க, அல்லது ஒரு ஃபாரினில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து அவரை சுற்றி வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், ஒரு இளம் பெண்கள் கூட்டம் வந்து செல்ஃபி எடுக்குன்னு வச்சுங்க. மனைவியாக இருக்கிறவங்க வந்து இதை வந்து ரசிக்கிற மனநிலையில் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து அப்போ இயல்பாகவே என்னென்னா நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டுருவோமோ, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய செல்வாக்கு, ரசிகைகளோட செல்வாக்கு, நிறைய பெண்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறதுலேருந்து சில பேர் கான்டாக்ட் நம்பர் கேட்பாங்க, சில பேரை வந்து தவிர்க்க முடியாது. அப்புறம் பார்ட்டிக்கு போகிறது. இல்லை, ஆர்த்தியுமே பார்த்தீங்கன்னா சினிமா பின்புலம் உள்ள குடும்பம் தான். ஜெயம் ரவி வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போயே ஒரு நடிகர் தான், எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இல்லை, எப்போவுமே வந்து என்னென்னா அறிவுக்கு தெரிகிறது மனசுக்கு தெரியாது. எல்லாருமே தெரியும், ஆனால் அதை ஏற்கிற மனம் இருக்குமான்னு தெரியாது. அதை வந்து கிராம பின்னணியிலேருந்து சாதாரண இடத்துலேருந்து வர்ற பெண்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சாமானிய பெண்களுக்கு என்ன சைக்காலஜிக்கலாக என்னென்ன தோணுதோ அது பூரா வந்து படித்தவங்ககிட்டையும் அது தோணும். ஏன்னா அவங்க அடிப்படையில் ஹியூமனாக வந்து அவங்க என்னவா இருக்கிறாங்க, ஒரு ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பொசசிவ் இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே. அப்போ வந்து இது நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டக்கூடாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இது மாதிரி பொது வாழ்க்கை ஏறத்தாழ கலைஞனாக இருக்கிறவனும் ஒரு பொது வாழ்க்கையை சார்ந்தவன் தான். குறித்த நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டான், படப்பிடிப்பு உரிய நேரத்துக்கு முடியாது. அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒரு பத்திரிக்கையில் கிசு வருது, அல்லது ஒரு சோசியல் மீடியாவில் ஒன்று ட்ரெண்டிங் ஆகுது, ஏன் இவரை அவர் சந்தித்தார்னு ஒன்று விஷயம் வருது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு மனக்கசப்பாக தான் அது முடியும். அதை கேள்வி கேட்டாலே நீ என்னை சந்தேகப்படுறியாங்கிற இடம் வரும். சந்தேகப்படாமல் விட்டுருந்தோம்னா அது வந்து உண்மையாக இருக்குமோங்கிற பதட்டம் வரும். அப்போ இது எப்படி போனாலும் வந்து முன்னாடி போனால் வந்து கடிக்கும், பின்னாடி போனால் உதைக்கும்ன்ற மாதிரி ஒரு இடம் தான் அது. அப்புறம் சினிமா நடிகனோட வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு கழுதை மேலே சாமி ஊர்வலம் போகிறது மாதிரியான ஒரு வாழ்க்கை அது. ஏன் கழுதை மேலே சாமி ஊர்வலம் போகிற கதை அப்படின்னு சொல்கிறதுனா, அந்த காலத்துலலாம் வந்து சாமி ஊர்வலத்துக்குன்னு இந்த மாதிரியான அமைப்பு இல்லாத காலத்தில் ஒரு கழுதை மேலே ஊர்வலம் போயிருக்கு. எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. யாரை? சாமியை. கழுதை என்ன நினச்சிருக்குன்னா நம்மளை தான் கும்பிட்றாங்கன்னு அது நினச்சிருக்கு. போய் சாமியை கொண்டேருந்து ஆத்தங்கரையில் வச்சுட்டு கழுதை ஊர்லேருந்து ரிட்டர்ன் ஆகுது. ஆத்தங்கரையிலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது கழுதையை யாருமே கண்டுக்கல. அப்போ இந்த கழுதை நினச்சிருக்கு எல்லாரும் வந்து நம்மளை கும்பிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ யாருமே கண்டுக்கல, ரொம்ப நன்றி கெட்டவனாக இருக்காங்க. அப்போ கும்பிட்டது சாமியை தானே தவிர கழுதையே கிடையாது.
சினிமா நடிகன்கிறவன் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் சாமி ஊர்வலம் போகிற கழுதை. மார்க்கெட்டு போயிடுச்சுன்னா அவன் வெறும் கழுதை ஆயிடுவான். அவனுக்கு வந்து ஒன்றுமே மதிப்பு இருக்காது. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய நடிகனாக இருந்தவன், மிகப்பெரிய ஆட்களாக வந்து வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற பட்டியலை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து இளையராஜா பாடல்கள் அப்படிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மோகன் ஹிட்ஸு, ராமராஜன் ஹிட்ஸு, டி ராஜேந்தர் ஹிட்ஸு அப்படிலாம் இருக்கும். இப்பயும் நீங்கள் அந்த அப்போ இது என்ன ஆகுனா, இன்னைக்கு அப்புறம் மோகனுக்கு வந்து மிக நீண்ட காலமாக சினிமாவில் வந்து வாய்ப்பே இல்லை. விதின்னு ஒரு படம் நடிச்சாப்புல, அதுக்கு பின்னாடி அவருக்கு விதி சரியில்லாமல் போயிடுச்சு. வரிசையாக படங்கள் ஓடலை. அப்போ அதே மாதிரி தான் ராமராஜனுக்குமே கூட பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் செல்வாக்கு மிக்க நடிகர், இன்னொரு காலகட்டத்தில் 90களுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் வந்து படிப்படியாக ஒரு படங்கள் ஓடாமல் போய் அப்புறம் சினிமாலே நடிக்க முடியாத ஒரு காலகட்டம் அவருக்கு வந்துச்சு. இந்த சூழல் இருக்கு இல்லையா, இந்த அப் அண்ட் டவுன் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எவ்வளவு உயரத்துக்கு போவாங்கன்னு தெரியாது, எவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்குள்ளே போவாங்கன்னு தெரியாது. ஏன்னா விஜய் சேதுபதி தான் ஒரு முறை சொன்னார், லாக்டவுனில் வந்து நான் பல படங்களுக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருந்தேன். ஏற்கனவே வாங்கின ஃபைனான்ஸுக்கு. லாக்டவுனில் எதுவுமே நடக்கலை, ஷூட்டிங் நடக்கலை, ரிலீஸ் ஆகலை, எதுவுமே நடக்கலைல்ல. பல ஆண்டுகள் நான் வட்டி கட்டிக்கிட்டே இருந்தேன். என் வாழ்நாளில் வந்து பெரும்பகுதி சம்பாத்தியத்தை வந்து வட்டி தின்றுச்சுன்னு சொன்னார். அப்படி வந்து அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு சொல்ல முடியாத, அவங்க எவ்வளவுதான் பிரபலமாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு வெளிக்காட்ட முடியாத ஒரு 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 நிழல் மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்குமான அந்த உறவு முடிவுக்கு வருகிறதுன்னு அவர் முடிவெடுத்துட்டாரு. அதுக்கு பின்னாடி அவருக்கு இருக்கக்கூடிய மனப்பதட்டம் தணிவதற்காக அவர் வேறு சில முயற்சிகள் எடுக்கிறாரு. ஹீலிங் சென்டர் போகிறாருன்னா, இங்கே வேணான்னு முடிவெடுத்த அந்த புள்ளியில் இருந்து அவர் யாரோட நட்பாக இருக்கிறாரு, யாரோட உறவாக இருக்கிறாரு, யாரு கூட பேசிகிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லாத விஷயமா அது மாறுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து வெளியில் போகிறதும் தப்பு, என்னை கேட்காம எப்படி டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கும் அவங்க வர்றாங்க. அவங்க ஜெயம் ரவி தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. 2 வாட்டி டைவர்ஸ் நோட்டீஸ் தான் கொடுத்தேன், பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் டைவர்ஸ் நோட்டீஸே கொடுத்தேன்றாரு. இல்லை, மன உளைச்சல் அதிகமாகி வாழ விடுங்கிற அளவுக்கு போயிட்டாரு. அப்போ இனி வாழ விடலைங்கிறாரு, வாழ விடலை, இனிமேலாவது வாழ விடுன்றாரா, இனிமேலாவது வாழ விடுங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. அப்போ வாழ விடுங்கிற இடத்த வந்து ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தமாக அது மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதனால் பிரிந்து வாழ்கிற அந்த அவருடைய குழந்தைகளுக்காக அவர் வாழணும்னு நினச்சா கூட அவரால் முடியலை அப்படிங்கிற ஒரு உடைந்து சொல்லக்கூடிய ஒரு இடத்த அவர் சொல்கிறாரு. அவருக்கு என்ன சங்கடமாக இருக்குன்னா, தன்னோட ஒரு பெண்ணை இணைத்து பேசுவதில், அது இவர் ஒரு சினிமா நடிகர், அவங்க லைஃபுக்கு வந்து அது சரியாக இருக்குமா அப்படி பேசுறது, என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கோபம் அவர் படுறாரு. இதை வந்து அவங்கள எதுக்காக நீங்கள் இதில் எழுத்து பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கோவப்படுறாரு அவர். அவங்களும் அதுக்கான விளக்கத்தை, இதெல்லாம் வந்து இதை பேச வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதனால் ஒரு உறவு முடிவு வெளிப்படையாக சொல்கிறாங்க, எங்களுக்குள்ள பர்சனலாக இது வரைக்கும் இல்லை, அப்படி ஆக்கிடாதீங்க, அதுக்கு ஆக்கினா நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த இடத்த அழுத்தமாக சொல்கிறாங்க இல்லையா. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நண்பர்களாக இருக்கும்போது இப்போ ஒரு ஆண் பெண் உறவு எப்போவுமே வந்து எந்த புள்ளியில் அவங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. சில பேர் வந்து சும்மா பேசிகிட்டு இருப்பான், அப்போ என்ன நினைப்பான்னா, இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களோ நான் நினைப்பான். உண்மையிலேயே அவங்க காதலிக்கும் போது ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பேர் நினைப்பான். வேறு ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்கள கூட வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா, இயல்பாக தான் இருக்கிறாங்கன்னு நினைப்பான். அப்போ அவங்க எந்த ஸ்டெப்பில் இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சில பேர் இப்போ கணவன் மனைவியாகவே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்கும், வெளியே தெரியாது. டெய்லி வீட்டுக்கெலாம் அவர் போவார், ஆனால் 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காது, உறவு இருக்காது. கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு காதல் இல்லாமல், அவங்களுக்குள்ள எந்த மகிழ்ச்சி இல்லாமல், தாம்பத்தியம் இல்லாமல், பேச்சுவார்த்தை இல்லாமல் குழந்தைகளுக்காக வந்து வாழ்க்கையை ஓட்டுறவனு இருக்கிறான், சொசைட்டிக்காக. ஆமாம், ஒரு சமூகத்தில் நமக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அது கலைஞ்சிடக்கூடாது, அது வாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம வாட்டுக்கு இருப்போம்னு நினைக்கிறவனும் இருக்கான். இப்போ பல வகையான மனிதர்கள் இருக்கான். அதனால் உறவு சிக்கல்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மனச்சிக்கல்களுக்கு வெளியிலேருந்து ஒரு தீர்வுன்னு ஒன்று வராது. சம்மந்தப்பட்டவர்களுக்குள்ளே தான் மனமாற்றம் வந்து அவங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து போனால் தான் உண்டு. அந்த ஸ்டேஜை வந்து கடந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அதை வந்து இந்த கறந்த பால் மடிபுகாதுன்னு சொல்கிற மாதிரி மறுபடியும் வந்து ஒரு 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 விஷயம் கடந்த பின்னாடி மறுபடியும் அது வராது. அதாவது தமிழன் வந்து எத்தனையோ வார்த்தைகளை சொன்னான். உறவுக்கு வந்து மனம் முடித்தல்னு ஒரு வார்த்தையை சொன்னான். ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்னா, ஒரு காற்றோடு ஒரு வாசம் வந்து பூவோட வாசம் கலக்குதுன்னு வச்சுங்க, கலந்த பின்னாடி பூவினுடைய வாசம் தனியாகவும் அந்த காற்று தனியாகவும் மீண்டும் பிரிக்க முடியாது. ஒரு மன வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒன்று சேர்ந்த பின்பு அந்த பூவும் அந்த வாசமும் கலந்த ஒரு காற்றை போல, வாசனையை போல, மாறுவதை போல மனம் முடித்தல்ங்கிற வார்த்தையை சொல்கிறான். பிரிந்து விடக்கூடாதுங்கிறான் தமிழர் மரபு. ஆனால் இன்னைக்கு இருக்க நவீன வாழ்க்கையோட சிக்கல் என்னன்னா, எல்லாமே ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் மாதிரியான வாழ்க்கை முறைகள் எல்லாம் வந்துட்டோம். எல்லாமே ஒரு அக்ரிமெண்ட் தான். இப்போ கல்யாணங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது வாழ்நாள் பந்தம்லாம் கிடையாது, ஒரு அக்ரிமெண்ட்டு. நீ எனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு இருப்பேன், நீ சரக்கு அடித்தா நானும் அடிப்பேன், நீ பார்ட்டிக்கு போனால் நானும் போவேன், நீ காரில் நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணுன்னு வச்சுக்க,
நான் பதிலுக்கு நான் என் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் போவேன் அப்படிங்கிற இடம் வந்து ஒரு ஈக்குவாலிட்டின்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஈகோவால மாறிச்சு அப்படி. அது ஈகோவாக மாறுது. உன்னால் முடிஞ்சதை பாருங்கிற இடம் வருது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி கிடையாது, சுய சம்பாத்தியம் கிடையாது, சொத்து கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்கள் ஆண்களுடைய உடையில வந்து ஒரு சட்டை பாக்கெட் இருக்குது, நமக்கு பேண்ட் பாக்கெட் இருக்குது. பெண்களுக்கான பாரம்பரிய உடையில பணம் வைத்துக் கொள்வதற்கு என்று அவங்க உடையில ஏதாவது இருக்கா? சேலையில் எங்கேயாவது பாக்கெட் இருக்கா? இருக்கு. அவங்க உடைகள் எதுவுமே கிடையாது. சுடிதார் வந்த முன்னாடி வேணால் அந்த பேண்ட் பாக்கெட் ஏதாவது இருக்கலாம் இப்போ சமீப காலத்தில். அப்போ அவங்களுக்கு பணம் வைத்து கொடுக்குற வழக்கம் கூட கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலையா? வேறு பெண்கள் மீதான ஈர்ப்பு வரலையா? காதல் வரலையா? அந்த அந்த தலைமுறை வந்து அது என்ன பண்ணாங்க, திரும்பி வர வரைக்கும் காத்திருந்தாங்கல்ல. இப்போ கூட தான் சிவகார்த்திகேயன் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. அவங்க பிரிஞ்சுட்டாங்களா? இல்லை. அப்போ சில பேர் அதை வந்து கடந்து போகிறாங்க, சில பேரால் அதை கடக்க முடியல. அது அவரவருடைய எல்லை. எந்த எல்லைக்குள்ளே நீ இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க. அதனால் அது இந்த இடத்துல வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே இந்த டிவோர்ஸ் சம்பந்தமான வழக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் நேற்று காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட உடைமைகள்லாம் வந்து அங்கே மாட்டிடுச்சு, அதை மீட்டு தரக்கூறி. உடைமைகளை கூட திருப்பி தர முடியாத அளவில் தான், வாங்க முடியாத அளவில் தான் இருக்காரு ஜெயம் ரவி. ஆமாங்க, சினிமாவில் வந்து வில்லன்ட்ட போய் எவ்வளவோ மீட்கக்கூடிய பெரிய சண்டையெல்லாம் போட்டு ஒரு 40-50 பேரை அடித்து இந்திய இராணுவத்தில் போய் கட்டி உருண்டு சண்டையெல்லாம் போட்டு பெரிய வந்து வீரத்தையெல்லாம் நிலைநாட்டக்கூடிய ஒரு ஹீரோங்க. பேராண்மை மாதிரி படங்களில் நடித்தவர், எத்தனையோ ஹீரோயிசத்தை பார்த்தவர், சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனக்கு வேண்டப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாஸ்போர்ட்டை வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு கார் சாவி வீட்டுக்குள்ளே இருக்குது, ரெண்டையுமே என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார். பேங்க் அக்கௌண்ட்டை கூட முடக்க பார்க்குறாங்க. ஆமாம், அவங்க என்ன செய்வாங்க, தனக்கு ஒருத்தர் வந்து இனி ஆகாதுன்னு முடிவு எடுத்துட்டா ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் முடக்கிட வேண்டியதுதானே. அதனால வந்து விருப்பத்தகாத ஒரு நபராக அவர் மாறிட்டார். அப்படிங்கிறப்ப இது எல்லாமே நடக்க தான் செய்யும். அது பொது வெளியில் வந்து அவங்களுடைய பிரச்சனை வந்து விவாதிக்கப்படுகிற இடத்திற்கு வந்ததற்கே அவங்களுக்குள்ள பேசி தீர்க்க முடியாதான காரணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேயே வந்து நான் இருக்கும்போது எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே எனக்கு வந்து சுவாசிக்க கூட முடியாது ஃப்ரீயாக. அது டார்ச்சருங்கிறது அல்ல அது. அதாவது எப்படின்னா, சில பேர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறையா வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளர், அவரை வந்து நீங்கள் இரவில் வந்து லேட்டாக வரக்கூடாது வீட்டுக்கு அப்படின்னு ஒரு மனைவி சொல்லுது. லேட்டாக வரக்கூடாது. அவர் மீட்டிங் முடிச்சுட்டு லேட்டாக தான் வர முடியும் அவரால். அவர் அந்த மேடை பேச்சு உலகத்துல இருந்து அவர் விடுபட்டுறணும். இல்லை, நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் சாயந்தரம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வர வேண்டியது அந்த மாதிரி அப்படிங்கிறது. அது அப்படி சொல்லும் போது அவர் என்ன செய்ய முடியும்? அது அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, வீட்டை பூட்டிட்டு, அவர் லேட்டாக வர்றது அவர் தன்னை மீறி அவர் போயிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறக்காக வீட்டை பூட்டி வச்சுட்டு, அவர் இரவு வந்து பெல் அடிக்கும் போது அது அந்த அம்மா திறக்க மாட்டேங்குது. அவர் போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் வேறு வழி இல்லை, இரவு நேரம் கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்துட்டு விடியும் போது திரும்ப வரலாம் கதவை திறந்தோடனே அப்படின்னு போகிறாரு. பஸ் ஸ்டாண்டில் போய் ஒருத்தன் வந்து போர்வையை போத்திக்கிட்டு ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். இவர் போய் பக்கத்தில் போய் வேறு வழி இல்லாமல் வேறு இடம் இல்லை, அதனால் பக்கத்தில் தூங்கியிருக்காரு. அவருக்கு தெரியாது, காலையில் தூங்கி இங்கே இருக்கும்போது தெரியும் அது ஒரு டெட் பாடி அவனுக்குள்ளே போட்டிருக்காங்க, காலையில் எடுக்கலாம்னு. அப்போ அவருக்கு வந்து டெட் பாடி பக்கத்தில் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்டயே வந்து அவர் யதார்த்தமாக எந்திரிச்சு போகிறாரு. அப்போ பெரிய கொடுமையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னாலும் முடிஞ்சு வச்சு. அதனால் ஆதிக்கமாக யார் டாமினேட் பண்ணாலும் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டா, ஒருத்தர் கேட்க முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டா அந்த உறவு முடிவு வந்துடும். பெரிய காரணங்கள் தேவை. பார்த்தி அவர்கள் நோக்கம் வந்து சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுனால இல்லை, ஜெயம் ரவியோட இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிறதானா? அப்படி கிடையாது. அவங்க இமேஜை உடைக்கிறதுனால இல்லை, உறவு உடைந்ததுனால. இனிமேல் அவர் இல்லை அப்படின்னு ஆனதுக்கு பின்னாடி அவரோட இமேஜை உடைச்சிருவோம். வேற எப்படி பழி வாங்க முடியும்? நமக்கு வேண்டப்படாத. ஏன்னா ஒரு நடிகனுக்கு சொத்து வந்து அவனோட இமேஜ் தான், புகழ் தான். அந்த புகழையும் அந்த இதையும் வந்து உடைக்கணும், இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கோபத்தோட வெளிப்பாடு. ரொம்ப அதிகமாக காதலிக்கிறவங்களும் சிக்கலுக்குள்ளானவங்களாக மாறுவாங்க. நம்மளோட கட்டுப்பாட்டிலே இருக்கணும், நம்ம சொல்கிறத தான் கேட்கணும், நம்மகிட்ட தான் எல்லா பணத்தையும் ஒப்படைக்கணும் அப்படிலாம் ஒன்று. சில பேர் பெரிய உத்தியோகம் பார்ப்பான், எல்லா காசையும் வந்து மனைவிட்ட கொடுத்து வச்சுட்டு பஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா ஒரு 10-50 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறவனா இருக்கான். அப்படி இருந்தால் தான் இங்கே வாழ முடியும் அப்படிங்கிற ஆளுகளும் இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே நான் ஏற்றுக்குவேன், உங்கள் அம்மா மட்டும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பல உறவு சிக்கல்களை வந்து உண்டாக்கும். அதனால் அதாவது குணாதிசயம் வந்து 2 வகைப்படும் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அவங்களோட ஜீன் வழியாகவும் ஒரு கடத்தப்படும், இன்னொன்று அவங்களுடைய வளர்ந்த முறையும் ஒன்று இருக்கும். இவங்க வளர்ந்த முறை வந்து ரொம்ப சுதந்திரமாக செல்வாக்காக வளர்ந்தவங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒருத்தர் கட்டுப்பட மாட்டாங்க. அது வந்து யாரோ ஒருவர் விட்டு கொடுத்தா தான் ஒருத்தர் வாழ முடியும் அப்படிங்கிற இடம் வந்து இல்லாமல் போகிறப்ப 2 பேரும் போய் கோர்ட்டுக்கு தான் நிற்க முடியும். குடும்ப நல கோர்ட்டில் தீர்க்க முடியாது. அதை
இப்போ பாருங்க, நீ என்ன டைவர்ஸ் கல்யாணமும் நான் முடிவு பண்ணி தான் பண்ணுவேன், டைவர்ஸும் நான் நினச்சா தான் பண்ண முடியும், நீ என்ன டைவர்ஸ் பண்ண போகிற, நீ அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு திரும்ப வருது. அதான் அவர் வாழ விடுங்க, என்னை எந்த பக்கம் போக விட மாட்டேங்கிறாங்க, மூச்சு விட்டுதுன்னா. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு அறியப்பட்ட ஒருவர். அப்போ அது மாதிரி உறவு சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. வேறொரு வதந்தியை வந்து உண்மையாக்குவதற்கான வேலை திட்டமும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் உண்மையாகும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து. இப்போ இந்த பிரச்சனைகளால் வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுனால குழந்தைகள் தானே பாதிப்பாக, 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட அதாவது குழந்தைகளுக்கு அவங்க வந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்கிறதுனால அதுக்கான கல்வியை அவங்க கொடுத்துருவாங்க, அதுக்கான எல்லா வசதி வாய்ப்பும் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் அன்பு செலுத்துறதுல நிச்சயமாக அது வந்து ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும். நான் அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கும் போது அவரை பற்றி நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஒரு தாயுடைய இடத்துல, ஒரு பெண்ணுடைய இடத்துல இருந்து வளரும் போது அவருக்கு எதிராக வந்து கற்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இவர் பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க, இது வந்து நிச்சயமாக குழந்தைகளுடைய மனதை வந்து அது பாதிக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, சில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்ளணுங்கிற மாதிரி இப்படியே கடந்து போக முடியாது. கெனிசா பிரான்சிஸ் ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்த்தியை வந்து இமேஜை உடைக்க முயற்சி பண்ணுறாங்க, என்னை பற்றி நெகட்டிவான நியூஸை வந்து வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து திரைத்துறையில் இன்னுமே ஒரு சக்ஸஸான ஒரு ஆக்டராக இருக்கிறது இல்லையா. திரை வாழ்க்கையை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா ஜெயம்? திரை வாழ்க்கையை பாதிக்கும். ஓகே, பாதிக்கும்னா சிவகார்த்திகேயன் படம் ஓடக்கூடாது, ரிலீஸ் கூட ஆகக்கூடாது, அது பாதிக்காது. ஓகே, ஏன்னா எந்த நடிகன்கிட்ட இருந்தோ ரசிகன் வந்து எதிர்பார்க்கிறதுங்கிறது அவனுடைய நடிப்பு மட்டும்தான், என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். அப்போ அவன் ஒரு பொழுதுபோக்கு சார்ந்தவன் தான். அதனால் அவன் வந்து தனி மனித வாழ்க்கையில் என்னவா இருக்காங்கிறது நமக்கு தேவையில்லை. அவன்கிட்ட இருந்து அவனோட ஆர்ட் மட்டும்தான் எடுத்துக்கிடுவான். நீங்கள் எல்லார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிற முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது அவர் சிறந்த படங்களுக்குள்ள சிறந்த கதைகளில் நடிக்கிற வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கைனா அவருக்கு பாதிக்காது. அப்படி பார்த்தா கமலஹாசனுக்கான டைவர்ஸுக்கெலாம் கமலஹாசன் எப்பயோ ஃபீல்டு அவுட் ஆகிருக்கணும், அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப நன்றி சார், இந்த வாரம் தொடர்பாக டீட்டெயிலாக எங்களோட ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க, மிக்க நன்றி.